தமிழ் படங்களில் இலக்கிய சொற்கள் பயன்படுத்தாமல் பாடல்கள் வருவது தனக்கு வருத்தம் அளிப்பதாக பாடலாசிரியர் மதன் கார்கி தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பேச்சு தமிழில் ஆங்கிலம் கலந்து எழுதுங்கள் என கோரிக்கை வரும்போது பாடலாசிரியர்கள் அதுபோன்ற நிபந்தனைக்கு தள்ளப்படுவதாகவும், இதை ஒட்டுமொத்த சமூகத்தோடு பிழையாக தான் பார்க்க முடிகிறது என கூறினார். கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க நீங்க சொல்றது உண்மை. நீங்க கேட்டது இலக்கிய சொற்களும் நல்ல இலக்கிய தரமான பாடல்கள் குறைவாகிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு, பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நல்ல புதிய பாடலாசிரியர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. புது புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா அதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற, ஏன்னா தமிழ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க இவ்வளவு கவித்துவமா எழுதுனீங்கன்னா அது எல்லாருக்கும் போய் சேர மாட்டேங்குது. அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றத ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர்களுக்கு. ரொம்ப எளிமையா பேச்சு தமிழ்ல நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுங்கன்றது ஒரு கோரிக்கையா வரும்போது நிறைய பாடலாசிரியர்கள் அதற்கு தள்ளப்படுறாங்க. சோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. விருதுநகர் மாவட்டம் காரையாப்பட்டி அருகே 15 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்துக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தனர். கூடுதலாக நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு கிராம மக்கள் சால்வை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா சுவாமி தரிசனம் செய்தார். கோயில் சன்னதிகளில் சிறப்பு தரிசனம் செய்த அவருக்கு திருக்கோயில் சார்பில் மலர் மாலை பிரசாதங்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திமாஞ்சேரியில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் திடீர் பழுது ஏற்பட்டு டார்ச் வெளிச்சத்தில் சுமார் 15 கிலோமீட்டர் அரசு பேருந்தில் பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட அவலம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள முரார்பாளையம் கிராமத்தில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மதுவிலக்கு காவல் நிலையத்திற்குட்பட்ட பர்கூரில் சட்டவிரோதமாக விவசாய நிலத்தில் கஞ்சா செடி வளர்த்து வந்த தந்தை மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக மதுவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதான இருவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.